போனோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு முடி கட்டியாச்சு, வீட்டுக்கு வந்து படைச்சாச்சு, சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், காலில் பொட்டு மஞ்சா அப்புறம் அரிசியில் வச்சு கும்பிடுவோம். அது மாதிரி பண்ணியாச்சு. இங்கே இந்த சாமி நம்ம வீட்டு சாமி வந்துட்டாங்க. 2 சாமியும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற தரணும். சேர்ந்தவொடனே மூஞ்சில் சிரிப்பு வரப்போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலே எழுந்து பரபரப்பாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு முடி கட்டி அப்பா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாரு. ஸோ அதனால் அவர் நல்லபடியாக அனுப்பி வைக்கணுன்றதுனால முடியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு எல்லாமே முடி கட்டுவாங்க. ஸோ அதுதான் நீ வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. ஏன்னா நாங்கள் காலையில் எழுந்து என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜெயோட வேலை ஸ்டார்ட் ஆகிடுது. ஒருத்தர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டியை போட்டு வந்துட்டாரு, ஆளுங்காட்டி மேக்கப். ஆமாம், ஸோ வேலைலாம் நடந்துட்டு இருக்குது. அப்பாவுக்கு முடி கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மனோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து என் கூட ஜாயின் பண்ணிப்பார். ஸோ பார்க்கலாம் அவரையும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுட்டு நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட குளத்தில் ஷீரோ பாருங்கள், அவன் தான் எப்பவுமே வேலைப்பாடு பார்ப்பான். ஏய் ஐயோ சுத்தமாக கழிச்சிட்டான் ஷீரோ. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாரு, வேலை செஞ்சுட்டு. வேலைலாம் எப்படி இருந்தது? எத்தனை நாள் டூர்ப்பா? எத்தனை நாள்? 5 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். 1 மாதம் போய் வேலை செஞ்சதுக்கு 5 நாள் டூர் போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. சனியா என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்பாவுக்கு வந்து முடி கட்டுவாங்க இல்லையா, அந்த ஜாமான்லாம் நேற்று நைட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 5 தேங்காய் வந்து மஞ்சள் தடவி போட்டு வச்சுருக்காங்க. தேங்காவெல்லாம் தீத்தி இப்போ சாமி சவுண்டு கேட்குதா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாமி அழைச்சிட்டு போக வராங்க, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடி ஆகணும். ஸோ நானும் ஷீரோ அப்பா எல்லாமே குளிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் ஜெஸ்ட் தான் பாக்கி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு சமுக்காலம் தலையில் வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இருமுடி பை, தேங்காய் பை, எல்லா பையும் ஒரே பையில் போட்டு வச்சுருப்போம். சரி ஓகே, நான் வந்து குளிச்சுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் வைக்கல. சரி ரெடி ஆகிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, அதுக்குள்ளே மனோ வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். மனோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. வாங்க காலையில் குளிச்சு சாப்பாடு செஞ்சுட்டாங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இங்கே தான் படைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் இன்றைக்கி. ஆமாம், சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி அழைச்சிட்டு போயிட்டாங்க. எங்கே பாருங்க, காலில் கட்டுவா, காலில் பொட்டு மஞ்சா அப்புறம் அரிசியில் வச்சு கும்பிடுவோம். ஸோ அது மாதிரி பண்ணியாச்சு. இங்கே இந்த சாமி நம்ம வீட்டு சாமி வந்துட்டாங்க. 2 சாமியும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற தரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மனோ தச்சுக்கிட்ட சட்டை ஓட கரெக்டாக இருக்காப்பா? நல்லா இருக்குதா? லூஸாக இருக்கா என்ன? கரெக்டாக இருக்குதுல்ல? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சட்டை அப்பாவுக்கு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஹாய் சொல்லு பெருசா, ஹாய் சொல்லு. எங்கே உன் குட்டி பொண்ணுங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் ரெடி. ஹாய் சொல்லுங்க எல்லாம். சந்தியா ஆமா ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாரும் வட சொல்றேன். ஹாய் நான் பூ ஆயிடுச்சா? இப்பதான் வேலை, அது காலிலேருந்து உட்காந்து இது கூட வருவாருன்னு இப்பதான் கும்பலாக வந்தீங்க. இப்பதான் சாப்பாடு வேலை ஆகிருக்கிறேன். என்னென்ன வேலை ஆயிருக்கு? என்னென்ன வேலை, இட்லி ஊற்றிக்கிறேன், இப்பதான் கார் செஞ்சு ஆக்கிக்கிறேன் கேடுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என் முடியே கட்டிடுவாங்க. அடுப்புலேயும் வேலை ஆகுது. சரி ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு, அப்புறம் முடி கட்டுறதுக்கு, படைக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு ஆளை கடை செஞ்சே இருக்கிறேன். வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே ஒரு முடி அங்கே ஒரு முடி சாப்பிட்டா சரியா போச்சு. பெரியப்பா ஃப்ரெண்ட்ஸ், பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்காரு. அழ ஆரம்பிச்சிட பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அழுதுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே. அவங்க அம்மா அப்பாட்ட போனால் மட்டும் தான் அழுவ மாட்டான். ஏமஸ்டி டாய் ஹாய் சொல்லு. ஹாய்லாம் சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். மூடு சரியில்லை. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்தவொடனே மூஞ்சில் சிரிப்பு வரப்போகுது. டேய் தங்கு பண்ணாடி நீ, சிரிப்பு வருது. அம்மா கிளம்பியாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது. கழுத்தில் பாருங்க, ஜெயா பாருங்க, ஜெயாவோட லுக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெயா எப்படி இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி போகலாமாம்மா? போகலாமா? சரி வாங்க போகலாம். நானே
சரண்யா என்ன பரிமாறுற வேலையா? ஆமா எப்பவுமே அம்மா நாங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க தான் பரிமாறுவாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரிமாறுறோம். ஆமா நானும் அம்மா சரண்யா சாமிக்கெல்லாம் முடி கட்டிட்டு அப்படியே வந்து படைச்சிட்டு சாப்பிட்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு முடி கட்டியாச்சு, வீட்டுக்கு வந்து படைச்சாச்சு, சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா என்னப்பா சாப்பாடு எப்படி இது மனோ? மனோ சாமிக்கு அடுத்த வாரம் தானே மனோ? அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி கட்டுருவாங்க. முரளி சாமி வந்திருக்காங்க. மிளகு சீரகம் மல்லி அங்கே வீட்டில் வேலை முடிஞ்சிச்சா? அங்கே வறுத்து வச்சுட்டு வந்தேன். அங்கே வறுத்து வச்சுட்டு இங்கே வந்து வறுக்கிறதுக்கு வந்துக்கிறேன். சரி ஓகே. இங்கே பாருங்க சாப்பாடு செய்யறதுக்கு எல்லா பொருளும் வந்து வாங்கி வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் செய்யணும். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துட்டு தான் இருக்கும் இப்போ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சத்யா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கு. பசங்களாம் எங்க? பசங்களாம் அங்கே தந்தை வீட்டில் இருக்காங்க. சரி விட்டுட்டு வந்தாரா? இது வந்து மிளகு சீரகம் கடலைப்பேரு மல்லி இது எதுக்கு? புளி சாதத்துக்கா? புளி குழம்புக்காக. சரி ஓகே. மசாலாலாம் வறுத்து அதில் கொஞ்சம் மசாலா கலந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும், வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன கொடுத்தானு போகிறோன்னா சப்பாத்தி, அப்புறம் புளி சாதம், லெமன் சாதம், இட்லி சுடுறாங்களா என்னன்னு தெரியல. அப்பா பெரியப்பா சுடுறாங்களா? சொல்கிறாங்க. அது வந்து பஸ்ஸு வந்து நின்ன உடனே தான் சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், அதனால இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் புளி குழம்புக்காக. சரி ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து என்னென்ன வேலைலாம் நடக்குது சொல்லிட்டு. மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சலான்றதை தாண்டி சப்பாத்தி செய்கிறது இவர் தான். ஆமாம், மாவு ஊற்றி தருவேன். போட்டு எடுக்கலாம். அது மாவுட்டு தான் பெரியுது. மாவு உருட்டி மாவு பிசைஞ்சு மாவு உருட்டி தரணும். ஓகே சரி. குருமாவும் நீங்கள் தான் வைக்கணும். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. அம்மா வச்சுப்பாங்க சூப்பரா. ஏமா தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறோம். சரி ஓகே. ஏன்னா தக்காளி தொக்கு தான் 2-3 நாளைக்கு தாங்கும். குறைஞ்சது 2 நாளாச்சும் தாங்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சரண்யா என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. ஆனால் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். கேஸ்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் அடுப்பில் கொஞ்சம் செஞ்சா சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பில் வந்து புளிக்குழம்பு தான் கொதிச்சுட்டு இருக்கேன். அது பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிறதுல ஒரே வேலை சப்பாத்தி மாவு உருட்டுறது தான். எங்களுக்கு எல்லாம் மனுவுக்கு. சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹெல்ப் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட அம்மா ஜெயஸ்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு என்னென்ன செய்யற சொல்லிடலாமா? சொல்றேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு புளி சாதம், லெமன் சாதம், புகை அடிக்குது இப்படி வந்துரு. புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் வந்து சப்பாத்தி சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட இட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொடுத்து அனுப்புவோம். நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 days வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆமாம், அடுப்புலாம் எடுத்துகிட்டு போவாங்க, அடுப்புல எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். சரி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சப்பாத்தி இப்போ உருட்டினா தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், எல்லார் வீட்டும் மிக்ஸி ஓடுது பாருங்க. பக்கத்து வீட்டில் மிக்ஸி ஓடுது. எல்லார் வீட்டும் இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 1 மணிக்குள்ளே ரெடி பண்ணிடணும். கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து கோயிலுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே. திருப்பட்டியா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. என்ன லைட்டாக இப்படி தீர்த்தனா கொஞ்சம் புசு புசுன்னு வரும். ஓகேவா? வருதா? அவ்வளோதான். தீர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும் அடியில். அடுத்து திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வெந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். நானும் அதானே பண்ணேன். நீ பண்ணது கரெக்டு தான். அதான் சொல்கிறேன். இருந்தாலும் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? வரும் இன்னும் ரெடி ஆகல. தீ விடல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் சப்பாத்தி பாக்ஸ் இந்த ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எனக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. உருட்டு இன்னும் தீர்த்த வேண்டியது இருக்குது. அப்படியே தீர்த்து நீ போட்டு எடுத்தனா முடிஞ்சிடும் சீக்கிரமா. சரி ஓகே பார்த்துக்கிறியா? இது 1 வருஷத்துக்கு இப்படி உக்காரணும், இப்படி பண்ணணும்.